அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். காலையிலேயே சாப்பிட்டாச்சாம்மா? சாப்பிட்டாச்சும்மா. வாங்க, எல்லாம் நல்லா இருக்கல? சாப்பிட்டியல? நான் சாப்பிட்டேன். சுடு சாதம் வடித்து ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் தொட்டுக்கிட்டு அழகாக மிளகா வடித்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்டேன். அழகாக நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் அமோகமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழ்ந்துக்கிட்டு அமோகமாக இருக்கணும். இந்த பாட்டியோட ஆசை தான். இப்போ என்ன பண்ணுறேன், எலுமிச்சங்காய் உப்பு வைக்கிறதுக்கு அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். உப்புக்காய் தான் நல்லது. தாளிச்சியும் தொட்டுக்கலாம், உப்பில் வச்சு ஒத்துக்கிட்டோம்னா வருஷத்துக்கும் வச்சுக்கலாம். அதுக்காக தான் உப்புக்காய் தான் வைக்கிறேன். பாருங்கள் வாங்க, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன சமையல் பார்ப்போம். வாங்க வாங்க பார்க்கலாம். சண்டே சமையல் இப்போ தான் சாப்பிட்றேன். மணி பார்த்திங்கன்னா 10:30 மணி ஆயிடுச்சு. ரெகுலராகவே நிறைய வேலை இருக்கும், அதனாலே லேட்டாகும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி லீவாக இருந்தாலுமே இன்றைக்கும் 10:30 மணி ஆகிட்டு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் வத்தல் போட்டோம். வத்தல் போட்டுட்டு வந்து அப்புறம் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு பார்த்தேன். அப்புறம் நம்மளுக்கு ரெகுலராக யாராவது வருவாங்களா, இப்போ தான் வந்தாங்க. அவங்களுக்கு ஜாமான்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு இப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்தவங்களும் சொல்கிறாங்க அட்ரஸ் தெரியலை, ரொம்ப நேரம் அலைஞ்சோன்ட்டு. நானும் திரும்ப எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு அட்ரஸ் தெரியலை அப்படின்னு சொன்னால் நாள் நீங்கள் இன்றைக்கி வர போகிறீங்கன்னா நாளே வாட்ஸ்அப்பில் உங்களோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா ரிப்ளை கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய பேர் ஆசையாக ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. இப்போ வந்தவங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து வராங்க, காரைக்கால்லேருந்து, தஞ்சாவூர், கும்பகோணம், கோயம்புத்தூர்லேருந்து, சென்னையிலேருந்து அவ்வளோ பேர் வர்றீங்க. ஆனால் என்னென்னா நாளே நிறைய பேர் கேட்டுட்டு வருவாங்க. சில பேர் கூகுள் மேப்பில் மண்ணை ஃபுட்ஸ்னு போட்டு வந்தோம், கரெக்டாக அட்ரஸ் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதுதான் நானும் ரெகுலராகவே சொல்கிறது. கூகுள் மேப்பில் மண்ணை ஃபுட்ஸ்னு போட்டிங்கன்னா வீட்டுக்கு கரெக்டாக வந்துடலாம். அதுதான் நான் ரெகுலராக சொல்கிறேன். இப்போ வந்தவங்களும் சொன்னாங்க 2 மணி நேரமாக நாங்கள் இங்கே ஏரியாவில் சுற்றுறோம், தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா நீங்கள் அட்ரஸ் கேட்டிங்களா நேற்றுக்கே அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. அசேஷன் தானே சொன்னீங்க, சரி வந்துடலான்ட்டு வந்தோம் அப்படின்னு. அப்படி வர முடியாது, ஊருக்குள்ளே நிறைய ரோடு, நிறைய சந்து அது மாதிரி இருக்குது. அதனால் அது மாதிரி வர முடியாது. நாளே நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. சொல்லிவிடுவோம், வாட்ஸ்அப்பில் சொல்லிவிடுவோம். ஃபோன் பண்ண வேண்டாம், மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிவிடுவோம். ஈஸியான ஒரே வழி, கூகுளில் மண்ணை ஃபுட்ஸ்னு போட்டால் வந்துடலாம். எதுக்காகனா நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கஷ்டம் இல்லாமல் வந்துட்டு போகணும் இல்லையா? அதனால தான் நான் திரும்பவும் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிகிட்ருக்கேன். நேரில் வந்து பார்த்துட்டு இது மாதிரி பொருளெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஈஸியாக கூகுள் மேப்பில் மண்ணை ஃபுட்ஸ்னு போட்டிங்கன்னா வந்து வாங்கிட்டு போகலாம். காலையில் சாப்பாடு பாருங்கள், பழைய சாதம், 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு அப்படியே பொரிஞ்சிருச்சு, எண்ணெயில் அப்படியே பொரிஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எலுமிச்சை உப்பு ஊறுகாய், எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன சமையல் பாருங்கள், மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குவோம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். மட்டன் குழம்பெல்லாம் வச்சு ரொம்ப நாளாகுதுங்க. மட்டன் குழம்பெல்லாம் வைக்கிறதே இல்லை. பசங்களுக்கெல்லாம் பிரியாணி தான் பிடிக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு 4 விசில் 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்குவோம். அப்புறம் ஒருத்தவங்க வாழ்த்து சொல்லியிருந்தாங்க, அதையும் போய் அம்மாட்ட வாழ்த்து வாங்கிடலாமா? 4-5 விசில் வரட்டும். ஒரு 2 பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, சொல்லிடலாமாம்மா? சொல்லிவிடுவோம்மா. அனுஷியா அப்படிங்கிறவங்க மாசமாக இருக்காங்களாம். அவங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறந்து நல்லா இருக்கணும்னு வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக சோதரசம் ஆகி அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறோம்மா. அப்புறம் அம்சா அப்படிங்கிறவங்க வந்து மனதைரியம் இல்லாமல் ஒரு மாதிரி அவங்களுக்கு எதை நினச்சுமே எப்போ பார்த்தாலும் பயமாகவே இருக்கான். அதுக்கு மாத்திரையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு சீக்கிரமே சரியாகணும், மனதைரியமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு வயசு 20 தான் ஆகுதான். இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பயமாகவே இருக்கான். இன்னமும் ஆண்டவன் தான் துணை இருக்கணும், 1000 தெய்வங்களும் அந்த பொண்ணுக்கு பக்க துணை இருக்கணும். நல்ல தைரியம் வரணும், தெம்பு வரணும், நல்லபடியாக பேசணும். ஊர் உலகம் போல் எல்லா பொண்ணும் போலயே அந்த பொண்ணும் நல்லா இருக்கணும், அமோகமாக இருக்கணும். நல்ல சுய புத்தி வந்து நல்லபடியாக இருக்கணும், பயம் ஓடி போயிடணும். 1000 தெய்வங்களும் பக்கத்தில் இருந்து அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறோம்மா.
அப்புறம் வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம் இல்லையா, பையனை கொண்டு போய் காலேஜில் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து நம்ம வந்து பிள்ளைக்கு வந்து நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. அவ்வளோ பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சில பேர் அந்த வீடியோஸில் வந்து எப்படி உங்களுக்கு அந்த சீட்டு கிடச்சிச்சு, எவ்வளோ ஃபீஸ் கட்டினீங்க, எம்பிபிஎஸ்க்கெல்லாம் எவ்வளோ ஃபீஸ் ஆகும், எங்களுக்கு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே 2 கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ நீட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நானும் நிறைய குழப்பங்களோடு தான் நானும் இருந்தேன் ஆரம்பத்தில். அந்த மாதிரி குழப்பங்கள் உங்களுக்கும் இருக்கும். அதுக்கு தெளிவாக ஒரு நாள் வீடியோ சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, ஒரு கல்பாசி, ஒரு இலை, 2 கிராம்பு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இவ்வளவு கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பழம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிட்டு தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டெல்லாம் நிறையவே போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லாவே வதங்கிருச்சு. கறி மசாலா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கறி மசாலா போடும்போது நீங்கள் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையே இல்லை. கறி மசாலா இல்லைன்னா நீங்கள் குழம்புத்தூள் அல்லது மிளகாத்தூள், மல்லித்தூள் தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படியே வதக்கி விட்டு அந்த மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோமா, அதில் எடுத்து கொட்டிடலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு தண்ணி தேவைப்படுதுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் ரசத்துக்காக கொஞ்சோண்டு மட்டன் வேக வச்ச தண்ணி எடுத்துட்டேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் தண்ணி, ரெண்டு உருளைக்கிழங்கு வெட்டிட்டு அலசிட்டு வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். பாருங்களேன், கறி மசாலா போட்டோன்னே கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். போய் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும்தான், வேறு எதுவும் வேண்டியதில்லை. குழம்பு கம்மன்னு கறி மசாலா வாசத்தோடு சூப்பராக கொதிச்சுட்டு பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த கறி குழம்புல போடுற உருளைக்கிழங்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் 2 உருளைக்கிழங்கு வெட்டி போட்டிருக்கேன். குழம்புமே பாருங்களேன் நல்லா திக்கு கொடுக்கும். கறி மசாலா வந்து நல்லாவே திக்கு கொடுக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு அரை மூடி தேங்காய் திருவி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேங்காய் மட்டும்தான், இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சோண்டு கழுவி ஊற்றி விட்ருவோம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டு கறி மசாலா போட்டு நீங்கள் மட்டன் குழம்பு வைக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பு, கிரேவி, பிரியாணி எல்லாத்துக்குமே ஒரே மசாலா தான். அதே சிக்கன் குழம்புக்கு நீங்கள் இந்த கறி மசாலாவில் பாதி, நார்மல் குழம்பு தூளில் பாதி போட்டுக்கோங்க. ஏன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் ஹெவியாக தெரியும். அதனால் சிக்கன் குழம்புக்கு மட்டும் இதில் பாதி, நார்மல் குழம்பு தூளில் பாதி போட்டுக்கோங்க. ஆனால் மட்டன் குழம்புக்கெல்லாம் கறி மசாலா மட்டுமே போடுங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படியே இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரத்தம், ஆட்டு ரத்தம் வந்து 2 இது வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள். இப்போ இதை நான் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பொரியல் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போமா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதுக்கு உரலில் வந்து கொஞ்சோண்டு சோம்பு இடித்து வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் இவ்வளவு சோம்பு. இதுக்கு கடுகெல்லாம் போட்டு தாளிக்க மாட்டோம், இப்படி தான் தாளிக்கிறது. பச்சை மிளகாய் 2 நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் நைஸாக நல்லா தாராளமாகவே வெட்டி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணுமாலும் போட்டுக்கலாம். ஆனால் ரத்த பொரியலுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வதங்குற நேரத்தில் இந்த ரத்தம் வந்து எப்படி கழுவுறதுன்னு சில பேர் கேட்டாலும் கேட்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, இது வரைக்கும் அப்படியே முழுசாக தான் இருக்குது. தண்ணியை நிறையா பிடிச்சிட்டு அப்படியே அலசி அப்படியே எடுத்துட வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. எடுத்து தான் வச்சுருக்கேன் அலசிட்டு. அதை உடச்சி விட்டுடலாம். சில பேருக்கு ரத்த பொரியல் பிடிக்கும், சில பேருக்கு ரத்த பொரியல் பிடிக்காது. பிடிச்சவங்க சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு, அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் 3 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொன்று, ரத்தம் வந்து வாங்கிட்டு வந்த உடனே சமைச்சிடணும், இல்லைன்னா அது நீத்து போயிடும். அதனால தான் இது வந்து நான் காலையிலே இதை மட்டும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன், ரத்த பொரியல். அதுக்கப்புறம் மற்றது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 கொத்து கருவேப்பிலை. ஏன் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப செவக்கெல்லாம் வதங்க வேண்டியதில்லை. ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தளவுக்கு வதங்கினா போதும். நம்ம வீட்டு கறி மசாலா வந்து
பாருங்களேன், கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக, அவ்வளோதான். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒன்றையும் போட்டுட்டு அப்படியே ரத்தத்தை போட்டு பொரிச்சிருவாங்க. அப்படி தான் செய்கிறது. நான் வந்து ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக கறி மசாலா போட்டுக்கிட்டேன். நீங்கள் கறி மசாலா இல்லைன்னா சும்மாவே தாளிச்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு, ரத்தத்தில் ஆல்ரெடி உப்பு போட்டிருப்பாங்க, அதனால் கொஞ்சமாக தான் போட்டுக்கணும். உப்பு ரொம்ப தாங்காது. இப்போ உடச்சி வச்ச ரத்தத்தை அதில் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க ரத்த பொரியல். ஒரு 5 நிமிஷம்தான் ரத்த பொரியல் ரெடி ஆகிடும். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி பொரிச்சிட்டு ஒரு முடி தேங்காய் திருவி வச்சுட்டு அதை போட்டுக்கலாம். ரத்த பொரியல் இப்படி தான் செய்கிறது. பாருங்கள் ரத்த பொரியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாளியில் ரசமும் வச்சாச்சு. மட்டன் ரசம், மட்டன் குழம்பு வச்சாலே மட்டன் ரசம் வச்சுருவோமா, மட்டன் ரசமும் வச்சாச்சு. வாங்க இப்போ போய் சாப்பிடுவோம். இப்போவே மணி 1:45 ஆயிடுச்சு. ஏன்னா தொடர்ந்து யாராவது வந்துகிட்டே இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே சமைக்கவே இடையில லேட் ஆகிடுது. இப்போயுமே சமையல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்தது ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் இப்போ இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். தாத்தா ஆடுமேக்க அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பிடிக்கிறது ரொம்ப. ஆமாம், நானும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், அதுக்காக தான் வந்தேனே. நம்மளையும் அவங்களையும் பார்த்ததே எனக்கு சந்தோஷம். வந்தவங்களையும் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் அவங்க கோயிலுக்கு வந்துட்டு கும்பாபிஷேகம் நடந்ததா, பெரிய கோயில், அங்கே வந்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கும் அப்புறம் எல்லாமே எடுத்து கொடுத்து அனுப்பிட்டு இப்போ தான் சாப்பிட்றோம். எல்லோரும் சாப்பிடுவோம் வாங்க. முட்டை பொரியல், கறி குழம்பு. முட்டை பொரியலா அது? ரத்தம் பொரியல், ரத்த பொரியல், கறி குழம்பு, ரசம், சூப்பர் சாப்பாடு. எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம். என்னடா பின்னாடி மூட்டை மூட்டையாக கிடக்கேன்னு நினைக்காதே, அது பயிறு மூட்டை, உளுந்து மூட்டை. வேலை செய்கிறதுனால அங்கங்கே ஜாமான் கிடக்க தான் செய்யுது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், இட வசதி இல்லை. குழம்பு நல்லா இருக்காப்பா? இன்னைக்கு ஆட்டுக்கறி குழம்பு. ஆமாம், பிரியாணி தான் பிடிக்காது, அதனால குழம்பா வச்சாச்சு. கறி குழம்பா இருக்குது. எல்லாம் எனக்கு பிடிச்ச சாப்பாடு தான். ரத்த பொரியல், அருமையான சாப்பாடு. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள், நீங்களும் வாங்க சாப்பிடுவோம். பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.